துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவை சீரோடு சிறப்போடு கொண்டாடுகின்ற இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உட்பட்ட 191வது வட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த பிறந்த நாள் விழாவின் கூட்டத்தினுடைய தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுவதற்கும் போட்டுவதற்குரிய ஜி ரவி அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வருகை தந்துள்ள கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியும் இறுதியாக நிறைவுரை ஆற்ற வருகை தந்து நன்றி ஆற்ற இருக்கின்ற ஜிகேபி பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை உன் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தின் அருமை கருதி ஏற்கனவே 194வது வட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு நேரம் கடந்ததனால் இந்த பகுதியில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்ற வட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுவதற்கும் போட்டுள்ளதற்குரிய ஜி ரவி அவர்களுக்கும் முன்னாள் மாவட்டத்தினுடைய மாணவர்களினுடைய துணை அமைப்பாளர் பத்மநாபன் உள்ளிட்ட வருகை தந்தவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழா தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் பிறந்த நாள் விழாவை சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு பொற்கால ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு உதாரணமாக மற்ற மாநிலங்களிலிருந்து வருகை தந்து நம்முடைய மாநிலத்தில் நடைபெறுகின்ற திட்டங்களை இன்றைக்கு காப்பி அளிக்கின்ற வகையிலும் பார்த்து அந்த மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய மாநிலம் முன்னோடி மாநிலமாக ஒரு முதன்மை முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்ம எல்லாம் இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் வழிநடத்தி செல்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாராட்டுவதற்கும் போற்றுவதற்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவத்துறையில் பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் என்ற மூன்றையும் முன்னோடி திட்டங்களின் மூலமாக மக்களினுடைய நீண்ட நாட்களான கோரிக்கைகளை ஏழை எளிய மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்படுகின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை அது மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 இருந்தாலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் மருத்துவ இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு தான் முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு விளையாட்டு புரட்சியையும் விளையாட்டு வீராங்கனைகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முதன்மை மாநிலமாக அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. எண்ணற்ற திட்டங்கள் விளையாட்டுத் துறையில் ஒரு மைல்கல்லை சாதனையாக படைத்துக் கொண்டிருக்கின்றார் துணை முதலமைச்சர் அவர்கள். உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்குகளை அமைப்பதில் தமிழ்நாடு தான் முன்னோடி நாடாக முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் நாம் சார்ந்திருக்கின்ற ஜலநீர்பேட்டை பகுதி நீண்ட நாட்களான கோரிக்கைகள் பாதாள சாக்கடை திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு பணிகள் தளபதியினுடைய பொற்கால ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் இந்த ஜலநீர்பேட்டை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அளித்த ஒவ்வொரு சட்டமன்றத்தில் உதயசூரியன் வாக்குகளும் பாராளுமன்றத்தில் அளித்த உதயசூரியன் வாக்குகளும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தியதனால் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் நிறைவடைகின்ற வகையிலும் பணிகள் துவங்குகின்ற வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் பணிகள் பல எண்ணற்ற பணிகள் இன்றைக்கு இந்த பகுதியில் மருத்துவமனை நீண்ட நாட்களான கோரிக்கை அடிக்கல் நாட்டப்பட்டு
அந்த பணிகளுக்கு இன்றைக்கு பூமி பூஜை போடப்பட்டிருப்பது என்பது மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற அரசுக்கு இந்த பகுதியில் இதெல்லாம் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பணியாற்றுகின்ற ஒரு முதல்வரை பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு பெண்களுக்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான். மகளிர் சுய குழுக்களாக இருந்தாலும் மகளிர்களுக்காக ஒவ்வொரு திட்டங்களும் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டது. அதன் தொடர்ச்சியாக துணை முதலமைச்சராக இருந்த போதும் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். ஆகவே தொடர்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதில் நம்முடைய மாநிலம் முன்னோடி மாநிலம் என்பதற்கு இந்த பகுதியினுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியை கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த வட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக வட்டக்கழக செயலாளராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் இந்த பகுதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை ஒவ்வொரு நிலையிலும் இந்த பகுதியினுடைய பட்டாக்கள் விடுபட்டு போன பட்டாக்களுடைய கணக்கெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கூட தன்னுடைய பணிகளையும் சுமையாக எடுக்காமல் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பணிகளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு தூதுவராக திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற ஒவ்வொரு மக்கள் பணிகளையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகின்ற ஒரு வட்டக்கழகத்தினுடைய செயலாளரை நான் இந்த நேரத்தில் குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களாக இருந்தாலும் எந்த கூட்டங்களாக இருந்தாலும் இரவு பகல் பாராமல் இந்த கூட்டத்தை சிறப்போடு சிரமமேற்று அது நடைபெறுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்கின்ற வட்டக்கழக செயலாளர்களில் இவரும் ஒரு முன்னோடி வட்டக்கழக செயலாளராக நான் அவரை பாராட்டுகின்றேன். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஒரு வட்டக்கழக செயலாளர் எப்படி பணியாற்றிட வேண்டும், ஒரு வட்டக்கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளருடைய ஆலோசனை, பகுதி கழக செயலாளர் அதன் தொடர்ச்சியாக வட்டக்கழக செயலாளருடைய வழிகாட்டுதலை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதில் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களாக இருந்தாலும் மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒன்று கூடி தேர்ந்தெடுப்பதில் இந்த பகுதி மிகவும் முன்னோடி பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பகுதியில் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் வட்டக்கழக செயலாளர்கள் முன்னிலைப்படுத்தி வட்டக்கழக செயலாளர்கள் பின்னால் பகுதி கழகம் நின்று பணிகளை உங்களுக்கு உரிய மதிப்பை தந்து உங்களுக்கு தெரிய ஒவ்வொரு நிலையிலும் குழோடு சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வட்டக்கழக செயலாளர் கூட்டத்தை ஏற்பாடு செய்து மாவட்ட கழக செயலாளருடைய ஆலோசனையை பெற்று இந்த வட்டக்கழகம் சிறப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஊழலின் சார்பாகவும் மேடையில் வீட்டிருக்கின்றவர்கள் சார்பாகவும் வட்டக்கழகத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாகவும் எதிரே இருக்கின்ற தாய்மார்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் பகுதி கழகத்தின் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.